SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. வணக்கம். செய்திச் சுருக்கம். முதல்வர் விஜய் கான்வாய் செல்ல தனி வழி அமைப்பு, மக்கள் சிரமத்தை போக்க நடவடிக்கை. முதல்வர் விஜய் வீடு அமைந்திருக்கும் நீலாங்கரையிலிருந்து தலைமைச் செயலகம் வரை 17 கிலோமீட்டர் வருகிறது. முதல்வர் கான்வாய் இந்த வழியாக செல்லும் போது போக்குவரத்து நிறுத்தப்பட்டு மக்கள் அவதியடைந்தனர். இதனை தவிர்க்க முதல்வர் கார் செல்ல தனி வழி ஏற்படுத்தி கொடுத்துள்ளது போக்குவரத்து துறை. நீலாங்கரையிலிருந்து தலைமைச் செயலகம் வரை அவரது கான்வாய் வரும்போது சாலையில் ஒரு பகுதி முக்கோண தடுப்பு கொண்டு பிரிக்கப்படுகிறது. இதனால் ஒரு பகுதியில் முதல்வர் கார் மற்றும் அவருடன் வரும் கான்வாய் எந்த தங்கு தடையும் இன்றி பயணிக்கும். அதே சாலையின் மற்றொரு பக்கத்தில் பொதுமக்கள் பயணிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 எப்போது கிடைக்கும்? அமைச்சர் நிர்மல் குமார் முக்கிய அப்டேட். 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை எப்போது வழங்கப்படும் என அமைச்சர் நிர்மல் குமார் கூறினார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃபினான்ஷியல் பட்ஜெட், ஃபினான்ஷியல் பெரிய அளவில் நிதி ஒதுக்கீடுகள் எல்லாமே ஃபினான்ஷியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் பண்ண முடியும். அதுக்கான பட்ஜெட் வர்றதுக்குள்ள முதல்ல அதுக்கான தேவைகளை நிதி ஆதாரங்களை சரி செய்து ஃபினான்ஷியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு ஜியோவில் பாஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மூத்த பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே நிதி ஆதாரங்களை சரி செஞ்சுட்டு ஃபினான்ஷியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் அதெல்லாம் கொண்டு வர முடியும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. உங்கள் துறை எப்படி இருக்கு? உங்கள் துறையில் என்ன விதமான மாற்றங்கள்? இல்லை, இன்னும் துறை ஒதுக்கப்படலை. முதல்வர் யார் யாருக்கு என்ன துறைன்னு முதல்வர் முடிவு செய்வார். முதல்வர் முடிவு செய்தவர் கண்டிப்பாக ஒதுக்க செய்வார். இல்லை, இதுவரை இல்லை அது அவங்க கோயில் நிர்வாகத்திலேருந்து பார்த்துக்குருவாங்க. அது என்ன அவங்களுடைய ஃபார்மாலிட்டிஸ் பற்றி பார்த்துப்பாங்க. அதில் நாங்கள் யாரும் தலையிடலை. சார், இத்தனை நாட்கள் விஜய் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறார். இப்போ முதலமைச்சராக பாருங்க, ஒரு விஷயம் தேவையான பொழுது இங்கே பாருங்க, எதையுமே தேவையான பொழுது செய்ய வேண்டியதுதான் அவசியம். ஏன்னா செய்தியாளர் சந்திப்புங்கிறது டெய்லி ப்ரெஸ் ரிலீஸ் போயிட்டு இருக்கு. என்னென்ன வேலைகள் நடக்குதுன்னு ப்ரெஸ் ரிலீஸ் போயிட்டு இருக்கு. தேவையான பொழுது செய்தியாளர் எப்பயும் சந்திக்கிறதுல எந்த தயக்கமும் இல்லை நம்மளுடைய முதல்வருக்கு. ஸோ அதில் எந்த தயக்கமும் இல்லை. செய்தியாளர் சந்திப்புன்ற கட்டாயம்ன்றது அது அதெல்லாம் வந்து எந்த இடத்துலையும் இல்லை. சட்டசபை தேர்தலில் தோல்வி ஏன்? சிறப்பு குழுவை சந்தித்த ஸ்டாலின். நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டிருந்தது. யாரும் எதிர்பார்த்திராத வகையில் வெறும் 59 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. திமுக தலைவர் ஸ்டாலினை அவர் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் தவிக வேட்பாளர் பாபுவிடம் தோல்வியடைந்தார். இந்த நிலையில் சட்டசபை தேர்தல் தோல்வி குறித்து அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். தேர்தல் முடிவுகள் குறித்து கள ஆய்வு செய்ய நியமித்த 36 பேர் கொண்ட குழுவுடன் அவர் பேசினார். வரும் 18ஆம் தேதி முதல் 36 பேர் கொண்ட கள ஆய்வு குழுவினர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் திமுக தோல்வி குறித்து ஆய்வு செய்ய உள்ளனர். அதிமுக அலுவலகம் வந்த சிவிஎஸ் ஆதரவாளர்கள் தடுத்து நிறுத்திய போலீஸ். அடுத்து நடந்தது என்ன? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தரப்பு போர்க்கொடி தூக்கியுள்ளதால் அதிமுக 2 அணிகளாக பிரிந்துள்ளது. இதனால் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து சி.வி. சண்முகத்தை பழனிசாமி நீக்கினார். பசுபதி என்பவரை அந்த பதவியில் நியமித்தார். புதிதாக நியமிக்கப்பட்ட பசுபதி இன்று காலை விழுப்புரத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்துக்கு தொண்டர்களுடன் ஊர்வலமாக செல்ல திட்டமிட்டிருந்தார். இதை அறிந்த சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் முன்கூட்டிய அலுவலகம் முன்பு குவிந்து பசுபதி வந்தால் உள்ளே விட மாட்டோம் என கோஷமிட்டனர். அங்கு பரபரப்பான சூழல் நிலவியதால் போலீசார் குவிக்கப்பட்டு அதிமுக அலுவலகத்துக்கு பூட்டு போடப்பட்டது. எங்கள் கட்சி அலுவலகத்துக்கு நீங்கள் எப்படி பூட்டு போடலாம் என சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் போலீசாருக்கும் ஆதரவாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. விதிகளை மீறிய அமைச்சர் நிர்மல் குமார். திருப்பரங்குன்றம் கோயிலில் நடந்தது என்ன? திருப்பரங்குன்றம் தொகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அமைச்சர் நிர்மல்குமார் முருகன் கோயிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்றார். மதியம் 12:55 மணிக்கு சென்ற அவரை கோயில் முன் தவிகவினர் வரவேற்றனர். கோயிலுக்குள் சென்ற அமைச்சருக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. துணை கமிஷனர் ஞானசேகரன் தலைமையில் ஊழியர்கள் வரவேற்றனர். அமைச்சர் ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்டோருடன் மூலஸ்தானம் சென்று தரிசனம் செய்து திரும்பினார். கோயிலில் வழக்கமாக மதியம் 12:30 மணிக்கு உச்சிகால பூஜை துவங்கும்.
மதியம் 12:45 மணிக்கு கோயில் ராஜகோபுரத்தின் கீழ் உள்ள மண்டபத்தில் உள்ள பெரிய கதவுகள் சாத்தப்படும். அதன்பின் பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். விழா காலங்களில் மட்டும் மதியம் நடை சாத்தப்படாமல் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர். பக்தர்கள் கூட்டம் அதிகம் உள்ள நாட்களிலும் திருமண நாட்களிலும் வழக்கம் போல் மதியம் 12:45 மணிக்கு மேல் கோயிலுக்குள் செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை. அதற்கு முன்பே கோயிலுக்குள் சென்ற பக்தர்கள் தரிசனம் முடித்து வெளியேறிய பின் நடை சாத்தப்படும். அமைச்சர் நிர்மல்குமார் மதியம் 1 மணி அளவில் கோயிலுக்குள் சென்றார். தரிசனம் முடித்து 1:15 மணிக்கு வெளியே வந்தார். அதன் பின்பே கோயில் நடை சாத்தப்பட்டது. வழக்கமாக பக்தர்கள் மூலஸ்தானத்தில் தரிசனம் முடித்து மடப்பள்ளி மண்டபம், சஷ்டி மண்டபம் வழியாக வெளியில் அனுப்பப்படுவர். அமைச்சருக்காக பெரிய நிலை கதவு திறக்கப்பட்டு கோயிலின் முன்பக்க வாசல் வழியாக வெளியே அனுப்பப்பட்டார். அமைச்சர் மூலஸ்தானத்தில் தரிசனம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களிலும் பரவியது. இதனால் பக்தர்கள் கடும் அதிருப்திக்குள்ளாகினர். மக்களை நிற்க சொல்லக்கூடாது, சார் பதிவாளருக்கு உத்தரவு. தமிழகத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு தமிழக பதிவுத்துறை ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்களை எக்காரணம் கொண்டும் நிற்க வைக்கக்கூடாது, நாற்காலியில் அமர வைத்தே அதிகாரிகள் பதிலளிக்க வேண்டும், மக்கள் அனைவரும் அமரும் வகையில் போதுமான இருக்கைகள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளது. கொட்டப்போகும் கனமழை, 4 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட். நாடு முழுவதும் அக்னி வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கடந்த சில தினங்களாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கோடை மழை பெய்வதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நேற்று புதுக்கோட்டை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கோவை, நீலகிரி, மதுரை, தென்காசி, நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்தது. தெற்கு வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகள், அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் இன்று முதல் தென்மேற்கு பருவமழை துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு ஏற்றாற்போல் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிப்பதால் தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்றும் நாளையும் மழையை எதிர்பார்க்கலாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 4 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. எனவே மக்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திண்டுக்கல், தேனி, கோவை, நீலகிரியில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடாவில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். தமிழகத்தின் பிற பகுதிகள், புதுச்சேரியில் ஆங்காங்கே லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. கட்சித் தலைவருக்காக எம்எல்ஏ பதவியை துறக்கும் சேகர் பாபு, தந்தை தொகுதியில் ஸ்டாலின் போட்டி. திருச்சி கிழக்கு அல்லது சென்னை துறைமுகம் தொகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என அக்கட்சியினர் விரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டசபை தேர்தலில் சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட ஸ்டாலின் தோல்வியடைந்தார். அத்தொகுதி மக்களுக்கு நன்றி கூற அவர் சென்றபோது முன்னாள் அமைச்சரும் துறைமுகம் தொகுதி திமுக எம்எல்ஏவுமான சேகர் பாபு உடன் சென்றார். அப்போது கட்சியினர் சிலர் ஸ்டாலின் தோல்விக்கு வருந்தி கண்ணீர் விட்டனர். அக்காட்சியை கண்டு சேகர் பாபுவும் அழுதார். இந்நிலையில் துறைமுகம் தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அத்தொகுதியில் ஸ்டாலினை போட்டியிட வைத்து வெற்றி பெற வைப்பதாக ஸ்டாலின் குடும்பத்தினரிடம் சேகர் பாபு பேசி வருகிறார். அதனால் முதல்வர் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் மகேஷ் போட்டியிடுவார் என்ற தகவல் கட்சியில் பரவியது. ஆனால் அந்த தொகுதியில் மகேஷ் போட்டியிட்டால் தோல்வியடைவார் என அத்தொகுதி திமுக நிர்வாகிகள் கூறியிருக்கின்றனர். இதனால் திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் போட்டியிட வேண்டுமென திருச்சி தெற்கு மாவட்ட திமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே சமயம் விஜய் வெற்றி பெற்ற தொகுதியில் ஸ்டாலின் போட்டியிடுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆனால் சென்னை துறைமுகம் தொகுதியானது ஏற்கனவே முன்னாள் முதல்வர் கருணாநிதி போட்டியிட்டு வென்ற தொகுதி என்பதால் அங்கு ஸ்டாலின் களமிறங்க வாய்ப்பு அதிகம் என கூறப்படுகிறது. பெட்ரோல் விலை உயர்வுக்கு கண்டனம், ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஊழியர்கள் ஸ்ட்ரைக். மேற்காசிய போரால் உலகெங்கும் கச்சா எண்ணெய் சப்ளை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 4 ஆண்டுக்கு பின் நம் நாட்டில் பெட்ரோல், டீசல் விலை 3 ரூபாய் அளவுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வால் தங்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஜொமேட்டோ, ஸ்விக்கி, பிளிங்கிட், ஜெப்டோ உள்ளிட்ட ஆன்லைன் டெலிவரி ஊழியர்கள் அதிருப்தியும் கண்டனமும் தெரிவித்துள்ளனர். பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து இன்று மதியம் 12 மணி முதல் மாலை 5 மணி வரை வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். 2 வீலரை நம்பியே எங்கள் பிழைப்பு உள்ளது. கடும் மழை, புயல், வெயில், பனி என மாறுபட்ட காலநிலையிலும் மக்களின் வீடு தேடி சென்று உணவுப் பொருட்கள், மளிகைப் பொருட்களை டெலிவரி செய்கிறோம்.
தற்போதைய பெட்ரோல் விலை உயர்வு எங்களுக்கு மிகப்பெரிய சுமையாக அமையும் என்பதால் அரசு இதுகுறித்து பரிசீலிக்க வேண்டும் என ஆன்லைன் டெலிவரி ஊழியர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.